கண்ணாடி பாட்டிலுக்குள்ள நாட்டுக்கோழி ரசம் செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. ஆர்பிஎஸ் வெல்கம்ஸ் யூ. நெருப்புக்கோழி விளையாடட்டும். விடுதலையே நம்ம ஆடுவோம். ஐயப்பா சொல்றாரு போன கஷ்ட என்னோட புடல் வருது. ஆல்ரெடி ஜிம்பாடி ஆயிட்டியோ? தண்ணி என்ன கொண்டு வரண்டா எல்லாம் அவசரா. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். என்னது இந்த மாதிரி ரைட்டு கூட தான் இறங்குறாரு. ஒரு வெங்காயம் கீழே விழுந்துருச்சு. நறுக்கின நாட்டு கோழி கறி, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து, அரைச்ச சீரகம் சோம்பு மல்லி சாந்து, முணுக்குன மிளகு தூள், பச்சை மிளகாய், தட்டுன சின்ன வெங்காயம், நறுக்குன தக்காளி, தட்டுன இஞ்சி பூண்டு, பட்டை வகை, செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், முணுக்கின கல்லுப்பு, கருவேப்பிள்ளை போடு, உரி போடு. தண்ணி தண்ணி இருக்குவா. அதுக்கு என்ன கறி அடிப்பா ஆக பட்சம் இல்லாம சமமா போட்டுருங்க. இன்னும் பாட்டு நிறைய இருக்கு. ரசம்னா அப்படி வைக்கும் போது அப்படியே ஒட்டம் அப்படியே சுருக்கணும். கோழிக்கறி
ஏய் நல்லா ஓரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வாங்க கையை எடுத்துக்கிட்டு. கிண்டு இப்படி ஐ வீடியோக்கு ரொம்ப புகை அடிக்குதா கை வைக்க முடியாது. கொஞ்சம் பயம் இல்லைன்னு சாச்சு நல்லா பீஸ் பீஸ் ரசத்தை ஊதி ஊதிக்கிட்டு குடிச்சிருவான். நாம இதுக்கு முன்னாடி கண்ணாடி பாட்டிலுக்குள்ள ஆட்டுக்கறியை வச்சு சமைச்சிருந்தோம். அந்த ஆட்டுக்கறி வேற லெவல் டேஸ்டா இருந்துச்சு. அதே டேஸ்டோட நாட்டுக்கோழியில சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறிருக்கு. இந்த நாட்டுக்கோழியோட சாறுலாம் அப்படியே கண்ணாடி பாட்டுக்குள்ளே இருந்து ரசம் வேற லெவல் டேஸ்டா இருக்கு. வீட்டுல அம்மா வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த பொட்டைக்கோழி ரசம், அதே டேஸ்ட்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு ஆட்டுக்கறியில நல்ல காரசாரமா சுக்கா பண்ணி இந்த ரசத்தோட சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல். வெறும் ரசம் தான் குடிச்சிருக்கிறோம். சூப்பரா இருக்கு. அதான் ரொம்ப பிரமாதமா இருக்கு.